புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளே, ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9th, 10th, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413 2357202. வணக்கம். செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசு. செய்திகள் தொடர்கின்றன. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு புதுவை மாநிலத்திலும் குறிப்பிட்ட பகுதியில் மதுக்கடைகளை 3 நாட்கள் மூடும்படி கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு வருகிற ஜூலை 10 அன்று நடைபெறுகிறது. இந்நிலையில் விக்கிரவாண்டி தொகுதியின் எல்லைகள் புதுவை மாநிலம் மண்ணடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து பகுதிகளில் அமைந்துள்ளன. ஆகவே புதுச்சேரி பகுதியிலிருந்து விக்கிரவாண்டிக்குள் மது செல்லாத வகையில் புதுச்சேரி மண்ணடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்தில் அமைந்துள்ள மதுக்கடைகளுக்கு ஜூலை 8 முதல் 10ஆம் தேதி வரை விடுமுறை அளித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் விக்கிரவாண்டி தொகுதியின் வாக்கு எண்ணிக்கை நாளான ஜூலை 13ஆம் தேதியும் மண்ணடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து பகுதி மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வில் தேர்ச்சியடைந்தவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு பணி தொடங்கியது. புதுவை மாநில காவல்துறையில் ஊர்காவல் படை வீரர் பணிக்கு கடந்த ஜூன் 30ஆம் தேதி எழுத்துத் தேர்வு நடந்தது. இதில் 482 பேர் தேர்வு செய்யப்பட்டு தற்காலிக தேர்ச்சி பட்டியல் வெளியிடப்பட்டது. தேர்வானவர்களுக்கான சான்றிதழ்கள் சரிபார்ப்பு 8ஆம் தேதி தொடங்கி வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி புதுச்சேரி கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளியில் உள்ள கருத்தரங்கு கூட்டத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி தொடங்கியது. திங்கட்கிழமை காலை 107 பேரின் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டன. பிறப்பு, கல்வி, குடியிருப்பு, அசல் ஆகிய சான்றிதழ்கள், இணையதளம் வழியாக அளித்த விண்ணப்பம், உடல் தகுதி தேர்வு, எழுத்துத் தேர்வு, தேர்வறை அனுமதிச் சீட்டு உள்ளிட்ட அனைத்து சான்றிதழ்களும் அதிகாரிகளால் சரிபார்க்கப்பட்டன. சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வராதவர்களுக்கு அவர்களது தேர்வு ரத்து செய்யப்படும் என காவல்துறை சிறப்பு பணி அலுவலர் ஏழுமலை குறிப்பிட்டுள்ளார். பாகூரில் சாராய கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாகூர் ஏரிக்கரை அருகே சாராய கடை இயங்கி வந்தது. இந்த சாராய கடையை வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்திட வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் சாராய கடை விற்பனை உரிமம் முடிவடைந்த நிலையில் கலால்துறையின் மூலமாக மீண்டும் விற்பனை உரிமைக்கான ஏலம் விடப்பட்டது. இதையடுத்து ஏலம் எடுத்த நபர் நேற்று காலை பாகூரில் சாராய கடை கட்டுமான பணியை துவங்கிட பூஜை செய்துள்ளார். தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் அங்கு சென்று சாராய கடையை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறியதைத் தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். கலித்தீர்த்தாள் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அறிவியல் கையேட்டினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார்.
திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு அருகிலுள்ள கலித்தீர்த்தாள் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் இவ்வாண்டிற்கான 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அறிவியல் கையேடு வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு 10ஆம் வகுப்பு அறிவியல் கையேட்டினை வழங்கினார். மேலும் இவ்விழாவில் திருபுவனை காவல்துறை துணை ஆய்வாளர் இளங்கோ, பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். வில்லியனூர் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி தலைமையில் மக்கள் குறைகேட்பு கூட்டமானது நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் சமீப காலமாக நடைபெறுகின்ற குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக புதுச்சேரி தலைமை காவல்துறையானது பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு கட்டுப்பாடுகளை விதித்து குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி நகரப் பகுதியை அடுத்து முக்கிய பகுதியாக விளங்கக்கூடிய வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்டு கிராமப்புற சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து காவல்துறையானது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறியும் வகையில் மக்கள் குறைகேட்பு கூட்டமானது வில்லியனூர் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு காவல் கண்காணிப்பாளரிடம் கூறியதாவது: இரவு நேரங்களில் ரோந்து பணிகளை துரிதப்படுத்த வேண்டும். வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் வில்லியனூர் தேசிய நெடுஞ்சாலை ஆகிய முக்கிய பகுதிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு அதனை செயல்படுத்த வேண்டும். புதுச்சேரி முதல் விழுப்புரம் வரை செல்லுகின்ற பேருந்துகள் வில்லியனூர் மாடவீதி வழியாக செல்வதற்கு போதிய சாலை வசதிகள் இருந்தும் பயணிகளை தேசிய நெடுஞ்சாலையில் இறக்கிவிட்டு செல்வதை தடுப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் துறை ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசுவதாகவும் அவர் உறுதியளித்தார். மேலும் இந்த மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர், தனிப்படை குழு மற்றும் வில்லியனூர் காவலர்கள் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர், தனிப்படை குழு மற்றும் வில்லியனூர் காவலர்கள் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் வில்லியனூர் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். One India, one emotion. Weddings by Joe Salukas. புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் எஸ்ஐ. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9th, 10th, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413 2357 202. செய்திகள் தொடர்கின்றன.
புதுச்சேரி விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் வேலை உறுதி அளிப்பு சட்டத்தின்படி 100 நாள் வேலை கேட்டு வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரிகளிடம் விவசாய தொழிலாளர்கள் மனு கொடுத்து முறையீடு. புதுச்சேரி விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் 100 நாள் வேலை கேட்டு வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரிகளிடம் விவசாய தொழிலாளர்கள் மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமையில் துணைத் தலைவர் ராஜலட்சுமி, செயலாளர் கோவிந்தராஜ், செயலாளர் சீதாலட்சுமி முன்னிலையில் மனு கொடுத்தனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு சட்டத்தின் கீழ் கிராமப்புறத்தில் உள்ள விவசாய தொழிலாளர் குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு தலா 100 நாட்கள் வேலை தருகின்ற சட்டம் பூர்வீக உரிமை பெற்றுள்ளன. வேலை பெற்றுள்ள குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 100 நாட்கள் வேலை வழங்குவது புதுச்சேரி அரசின் சட்ட ரீதியான கடமை பொறுப்பாகும். இந்த முறையில் புதுச்சேரியில் 65,000 குடும்பங்கள் வேலை உறுதியளிப்பு சட்டத்தின் கீழ் வேலை அட்டைகளை பெற்றுள்ளனர். இந்த கணக்கின்படி ஆண்டிற்கு 65 லட்சம் மனித வேலை நாட்கள் வழங்கப்படாத நிலை உள்ளது. ஆனால் என்ஆர் மற்றும் பிஜேபி அரசு புதுச்சேரியில் விவசாய தொழிலாளர்களுக்கு 20 நாட்கள் முதல் 30 நாட்கள் வரை வேலை வழங்கப்படுகிறது. மீதி உள்ள வேலையில்லா நாட்கள் குறைக்கப்பட்டுள்ளது. வேலை கிடைக்காத நாட்களுக்கு சட்டப்படி அரை நாள் சம்பளம் வழங்கப்பட வேண்டும். இதன் காரணமாக வேலை அட்டை பெற்றுள்ள அனைவருக்கும் ஊரக வளர்ச்சித்துறையின் இந்த தொழிலாளர்களை பழிவாங்கும் நடைமுறையை கைவிட்டு வேலை உறுதி அளிப்பு சட்டத்தின்படி வேலை அட்டை பெற்றுள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் 100 நாள் வேலையை கொடுக்க வேண்டும் என விவசாய தொழிலாளர்களை திரட்டி இன்று காலை வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு அதிகாரிகளிடம் மனு கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து 100 நாள் வேலை வழங்க வேண்டி அலுவலகம் முன்பு கோஷமிட்டனர். நிகழ்ச்சியில் சிதம்பரம், புவனா, வைரவேணி, விஜயா, ஜான்சி ராணி, வீரப்பன், ஏகாம்பரம், சித்ரா, சுரேஷ் உட்பட ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். ஏசி வசதியுடன் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், கம்ப்யூட்டர் லேப், நூலகம் என தனியார் பள்ளிக்கு இணையாக அசத்தும் அரசு தொடக்கப்பள்ளி. புதுச்சேரி நகரப்பகுதியான லாபூர் வீதியில் அமைந்துள்ளது எக்கோல் ஆங்கில அரசு தொடக்கப்பள்ளி. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள இப்பள்ளியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். தற்போது இப்பள்ளியில் பெற்றோர் மற்றும் தனியார் பங்களிப்புடன் ஏசி வசதியுடன் கூடிய ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், கம்ப்யூட்டர் லேப், நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் புதுச்சேரியின் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி கலந்து கொண்டு ஏசி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், நூலகம், கம்ப்யூட்டர் லேப் ஆகியவற்றை திறந்து வைத்தார். மேலும் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர் பங்களிப்புடன் பள்ளி வகுப்பறைகள் மற்றும் வளாகம் முழுவதும் வண்ணம் தீட்டப்பட்டு பல்வேறு ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது. தனியார் பள்ளிக்கு நிகராக ஏசி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், கம்ப்யூட்டர் லேப், நூலகம் ஆகியவை உள்ளதால் தாங்கள் மகிழ்ச்சியாக உள்ளதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். புதுச்சேரி ரெயின்போ நகர் அருகே சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ரெயின்போ நகர் அருகே 45 அடி சாலையில் பிரபு என்பவரது கார் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மதியம் காரில் இருந்து புகை வெளியேறியது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் காரின் மீது தண்ணீர் ஊற்றினர். அப்போது திடீரென கார் கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. இதனால் அப்பகுதி முழுவதும் புகைமூட்டமாக மாறியது. இதனைத் தொடர்ந்து காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கார் கண்ணாடிகளை உடைத்து சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு தீயை முழுவதுமாக அணைத்தனர். இதனால் அப்பகுதி முழுவதும் புகைமூட்டமாக மாறியதுடன் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பாக பெரியகடை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். Special coaching for assistant and SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9th, 10th, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், all subjects admissions நடைபெறுகிறது.
CBSE and State Board 10th and plus 2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Velalar Street, Mudaliyarpet, Pondicherry 4. Phone 0413 2357 202.